சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். வாவ், ஆனியன் தோசா. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வடசென்னையில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டுமென தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. இதற்காக 2023-2024 பட்ஜெட்டில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதற்கான நிதியை சிஎம்டிஏ வழங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டது. அதன்படி எந்த பகுதிக்கு என்ன மாதிரியான திட்டம் தேவை என்பது குறித்து சிஎம்டிஏ மக்களிடமே கருத்து கேட்டது. அப்படி பெறப்பட்ட கருத்துகள் அடிப்படையில் களநிலையில் ஆய்வுகள் நடந்தன. பொதுப்பணி, நீர்வளம், மாநகராட்சி, கல்வி, சுகாதாரம், நெடுஞ்சாலை என பல துறைகளின் கருத்துகளும் கேட்கப்பட்டன. 11 துறைகள் சார்பில் அளித்த பரிந்துரைகள் அடிப்படையில் வார்டு வாரியாக தேவைப்படும் திட்டங்களின் பட்டியல் தயாரானது. 11 அரசு துறைகள் சார்பில் செயல்படுத்தப்பட உள்ள 249 திட்டங்கள் பட்டியலிடப்பட்டன. இந்த திட்டங்களுக்கான உத்தேச மதிப்பீடு அடிப்படையில் 8455.60 கோடி ரூபாய் தேவைப்படும் என கணக்கிடப்பட்டது. இந்த வரைவு அறிக்கை அடிப்படையில் பல்வேறு நிலைகளில் ஆலோசனை நடத்தி 4181 கோடி ரூபாய் ஒதுக்க முடிவானது. முதற்கட்டமாக 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் அடிக்கல் நாட்டினார். இதுவரை எந்த பணிகளும் தொடங்காத நிலையில் வடசென்னையில் பல்வேறு பிரதான சாலைகள் எப்படி மாறப்போகின்றன என்பது தொடர்பான வரைபடங்கள் வெளியாகியுள்ளன. திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு ஓராண்டு கடந்தும் வரைபடங்கள் மட்டுமே வெளிவருவதும், கட்டுமான அளவில் இன்னும் ஒரு பணி கூட துவங்கப்படாமல் இருப்பதும் வடசென்னை மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறியதாவது: வடசென்னை வளர்ச்சிக்காக தமிழக அரசு இந்த அளவுக்கு நிதி ஒதுக்கி சிறப்பு திட்டங்கள் செய்வது வரவேற்கத்தக்கது. அறிவிப்பு வெளியாகி சில மாதங்களில் பணிகள் துவங்கும் என எதிர்பார்த்தோம். ஆனால் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட், மானிய கோரிக்கை விவாதங்களும் முடிந்துவிட்டன. அதற்கு முந்தைய பட்ஜெட்டில் அறிவித்து இன்னும் ஒரு பணியும் துவங்கவில்லை என்பது ஏமாற்றத்தை அளிக்கிறது. இப்போது இந்த திட்டப்பணிகள் 3 ஆண்டுகளில் முடிக்கப்படும் என கூறப்படுகிறது. ஆனால் தற்போதைய அரசின் பதவிக்காலம் 2026 முடியும் நிலையில் 3 ஆண்டுகளில் பணிகள் முறையாக முடிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளதாக அவர்கள் கூறினர்.